இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 வீக்ஸாக நீ வந்துட்டு எங்கே போன, நான் வந்துட்டு உன்னை பார்க்காம எவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண முடியாது, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்ற சொன்னதும், அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கிண்டலாக சிரிச்சிட்டு இருக்கான். போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, இருக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு வந்துட்டு மேரேஜானாலும் நான் உன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. நான் என்ன போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, யார் அந்த பையன்னு சொன்னதுமே அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, என்னோட பர்சனலில் நீ தலையிடணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் வந்துட்டு நிம்மதியாக மேரேஜ் பண்ணிவிட்டு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கடவுள் திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அவனை மாதிரியே உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்படியா, அப்படின்னா நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, லீகலாக என்னை வந்துட்டு உன்னோட ஒய்ஃபா நீ வந்து ஏற்றுக்குவியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவன் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டான், ரொம்ப அமைதியாகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க ஆன்ட்டி நம்ம ஹீரோயினை அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே என்ன தர்மசாலாவை நடத்திட்டு இருக்கோம், இங்கே வந்துட்டு நீ வாட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்க, மரியாதை எங்கே போ, நீ வந்துட்டு கிராமத்து பக்கம் போய் உங்கள் பாட்டி கூட சேர்ந்து இரு, இங்கெல்லாம் வந்துட்டு காசு எவ்வளோ செலவாயிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே டியூஷன்ஸ் படிக்க வச்சு அங்கே சம்பாரிச்சிருப்பா போல பிள்ளைங்களை. ஸோ அந்த காசையுமே பறிச்சுட்டு அங்கே தெருவில் வந்துட்டு துரத்தி விட்றாங்க, எங்கேயாச்சும் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ மலையில் அங்கே வந்துட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அவங்க கொடை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு அங்கே ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லியிருக்கான், அவனோட தேவைகளை நான் ஃபில்ஃபில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்தே ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே இருந்திருக்காங்க. நீ எதுக்காக போய் என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறேன்னு சொன்னதுமே, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு பேருமே இல்லைன்றப்ப இது வந்து கண்டினியூ பண்ணி எந்த ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, நீ வந்துட்டு உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கியா, என்னை விட்டுட்டு போகாதான்னு சொன்னதுமே, நீ புரிஞ்சுக்கோ, அது நம்மளுக்கு வந்துட்டு விலகி இருக்கிறதான் நல்லது, இதுக்கப்புறம் என்னை நிம்மதியாக வாழ விடுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ யார் அந்த பேங்க் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே விசாரிக்க சொல்கிறான். பிறகு அங்கே பார்ட்டியை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஷென்ன்ற ஒரு பையன் கூட தான் சேர்ந்து அங்கே வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவங்க ஃபேமிலி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கிராண்டாக வந்துட்டு வெல்கம் எல்லாமே கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்க, என்னப்பா இந்த பொண்ணு யார், நம்ம இப்போ வரைக்குமே இவளை பார்த்ததே கிடையாது, சென் ஃபேமிலியோட பொண்ணா இவ அப்படின்ற சொல்லும்போது, இல்லைப்பா அடாப்ட் பண்ணவ தான், சும்மா வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இந்த குடும்பத்தில் பிறந்தவளாக இருப்பாளா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு, வார்த்தைகளை எல்லாருமே பார்த்து பேசுங்க, ஓகே எனக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நான் அந்த பொண்ணை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நீங்கள் எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட் அவளுக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அந்த பொண்ணுக்கு இன்னமே வாய மூடாமல், ஆனால் லின்னு தானே அவர் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தார், திடீர்னு என்ன வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு, லின்னுக்கும் அவருக்கும் தானே கனெக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அந்த பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உண்மை அங்கே வந்துடுறா, நான் ஒன்றுமே இப்போ வந்துட்டேன், இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஷென்னுக்கு அவளை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு, நல்லாவே புரியுது, அவன் இன்னுமே அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான் போல். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு ஏதாச்சும் தப்பாக இருமோ என்னமோன்னு சொல்லிட்டு, நீ வாமா நான் உங்களை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட்டையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்க திரும்ப ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. லின்னுக்கு வந்துட்டு மேங் ஃபேமிலியை சேர்ந்த யூ கூட தான் சேர்ந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். ஸோ அவனை பார்த்ததுமே அங்கே ஷென் வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கையெல்லாமே நடுங்கிட்டு இருக்க, அவனை பார்த்துட்டு இவன் என்னடா இங்கே பண்ணுறான்னு. அப்போ அங்கே அவன், நீ என்ன வந்துட்டு பயந்துச்சுக்க, ஒன்றும் பயப்படாத, இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொன்னதுமே, உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. நான் அப்போ அங்கே அவன் ஷென் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க பேசுகிற விதத்தை எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, என்ன உங்கள் 2 பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்து ரெயின் சைட்டு அங்கேருந்து போகும்போது இவன் வேகமாக பிடிச்சி அங்கே வந்துட்டு அவளை இழுத்துக்கிறான். இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த, என்னோட வந்துட்டு மேரேஜுக்கு எடுக்கிறதுக்காக வந்தியான்னு சுற்றி கேட்டதும், நான் வாங்கி கொடுத்த நெக்லஸை போட்டுட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்க, நடக்க முடியாமல் நீ தவிச்சிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இப்படி வந்துட்டு எதையுமே கெடுத்து விடாதன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ வந்தேன்னு சொன்னதும், அப்படி என்ன வந்துட்டு ஏன்ட்டு இல்லாதது அவன்கிட்ட இருக்குது, நானுமே அவனை மாதிரி வந்துட்டு பணக்காரன் தான், உன்னை நல்லபடியாக வச்சுக்க முடியும்னு சொன்னதும், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா, அவங்க வந்து க்ளோஸ்
க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சேக்கான். அந்த டயத்தில் நம்ம ஷென் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நீ விலகி போ அப்படின்ற சொன்னால் அங்கே வந்துட்டு விட மாட்டான். ஃபோர்ஸ் பண்ணி அவளை வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஏன் புரிஞ்சுக்காம பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பிடிச்சி தாழ்றா. இந்த சைடில் நம்ம ஷென் வர்றான். பட் பார்க்காம அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ என்னை வந்துட்டு தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாமல் இரு அப்படின்ற சொன்னதுமே நீ அப்படின்னா என்னை மறந்துடுவியான்னு சொன்னதுமே ஆமாம் நான் மறந்துட்டேன், நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், திரும்ப என்னோட அந்த பாஸ்ட் வந்துட்டு உள்ளே போய் நான் வந்துட்டு கஷ்டப்பட விரும்பலை அப்படின்றத அவ சொல்கிறா. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உன்னை எப்பயுமே நான் நல்லபடியாக வச்சுக்குவேன், உன்னை பார்த்ததுமே திரும்பவுமே நான் பாரு மெல்ட் ஆகிட்ருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் இது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. ஸோ அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. பிறகு அங்கே பின்னாடியே போனதுமே அப்போ அங்கே ஷென் என்னாச்சு ஏன் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுமே நான் முக்கியமான விஷயமா போகிறேன், நான் இன்னும் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் தான் அவன் வர்றான். என்ன நீ தூங்க போல இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே அவங்க சாரி கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஒரு பர்சன் அவளை அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டுன்ற விதத்தெல்லாம் போனேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னோட இன்செக்யூரிட்டி வந்து உங்களை ப்ராப்ளம் பண்ணலாம், பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அங்கே அவன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எப்பயும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண முடியும், என்னோட பாஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்னோட ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டை பாதிச்சிடாமல் நான் பார்த்துக்கணும், வந்துட்டு கொஞ்ச நாள் தான் மேரேஜ் ஆகுறதுக்கு, நான் மேரேஜ் ஆகி எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறவேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொன்னதுமே அவளுக்கு ஞாபகம் வருது, அவன் ஆல்ரெடி லிவ்னு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும், உன்னை எப்படி ஏற்றுக்குவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். பட் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அவரை வந்து மாற்றிக்கிருவேன், அவர் என் கூட சேர்ந்து இருந்தால் லவ் வரும்னு சொல்லியிருந்திருக்கா. பட் வந்துட்டு இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா இதான் உன்னோட ஃபியான்சேன்னு சர்டிஃபிகேட் ஏதோ அவன் ஆமான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அவங்க சிசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் போல். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட மாடலாக வந்துட்டு இருப்பீங்களா ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அவனுமே என்கரேஜ் பண்ணுறான், கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்கிறான். இப்போ ரொம்பவே பார்ட்டி போர் அடிச்சிட்ருக்குப்பா, பேசாமல் நம்ம வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த பாட்டில் ஸ்பின் பண்ணி விட்டு பண்ணுவாங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் பழைய கேம் வேணாம் அப்படின்றத சொன்னாலுமே திரும்ப அதவே தான் அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே இருக்கான். அப்போ ஹீரோவை பார்த்துட்டு உன்னை இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேம்லேயுமே நாங்கள் கலந்துக்கிட்டு பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அவன் ட்ரூத்தை தான் சூஸ் பண்ணுறான். சரி ஏதாச்சும் கேர்ள் கூட சேர்ந்து நீ ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டதும் ஆமாம் 2 வீக்ஸ் முன்னாடின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பவுமே செகண்ட் கொஸ்டின் எப்போ உனக்கு லவ் வந்துச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவன் எதுவுமே பேசலை, நான் ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்காக குடிச்சிடுறான். ஆமாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஸ்பின் பண்ணி விட்டதுமே பாட்டில் வந்து நிறுத்ததுமே இந்த டைம் நீ எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் தான் பண்ணணும், ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீமே நீ வந்துட்டு இப்போ ஐ கான்டாக்ட் வந்துட்டு பண்ணணும் ஒரு பர்சன் கூட, ஆனால் பட் அது உன்னோட ஃபியான்சியாக இருக்கக்கூடாது, வேறு யாராச்சும் இருக்கலாம், உன்னோட லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு இருக்கவங்களா இருக்கலாம்னு சொன்னதுமே வேறு வழி இல்லைங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஸோ 2 பேருமே எதுவுமே பேசாமல் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோலில் மீறி அவளை டச் பண்ண போனதுமே ஷென்னுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு வேமா ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறான். எனக்கு இந்த கேம்லாம் சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண வேணாம், எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். திரும்பங்க ஷென்னோட தரப்பில் தான் அங்கே வந்துட்டுருக்கு பாட்டில். இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை சீட் பண்ணா நீ வந்துட்டு ஏற்றுக்குவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. பட் அவன் வந்துட்டு அதுக்கு எதுவுமே பதில் பேசலை. அவனுக்கு அங்கே கால் வந்ததுமே அவன் பேசுறதுக்காக எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுமே நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அந்த லின் வந்துடுறா. உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு அவள் பேச வரும்போது எனக்கு எல்லா விஷயமே தெரியும்னு அவள் சொன்னதும் பட் நான் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், காரணம் கொண்டு நான் அவனை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன், ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக விலகி அவனை விட்டு போய்க்கோன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாருன்னு சொன்னதும் நீ அப்படியா சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி அவள் பேசிட்டு இருக்கும்போது பீர் பாட்டில் எடுத்துகிட்டு அங்கே வெயிட்ரஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆபத்துன்னு வந்துச்சுன்னா அவன் ஒன்றை சூஸ் பண்ணுறானா இல்லை என்ன சூஸ் பண்ணுறானான்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு பாட்டிலை உடைக்க வச்சு பாட்டிலை கீழே தள்ளி உடைய வச்சுட்டு இவ்வளோ அவன் எங்கள் கையில்
கையெல்லாமே வந்துட்டு குத்தி அங்கே பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க எந்திரின்னு சொன்னா அவளையுமே பிடிச்சி தள்ளி விட்டு அவள் கையிலையுமே அடிபட்டு போயிடுது. வேகமாக அங்கே ஓடி வந்துச்சுக்கா. அங்கே ஷேன் வந்துட்டு அவள் சொன்ன மாதிரியே லின்னை காப்பாற்றி அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போகிறான் வாசி. ஹீரோயினை அவன் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கையில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவங்க காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்கும் போது அங்கே நம்ம ஷென் தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதாக கேள்விப்பட்டேன். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டதுமே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபியான்ஸைக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அவன் இல்லை அந்த பொண்ணு ரொம்பவே இன்ஜூரி ஆகிட்டா அதனால தான் சொன்னதும் இப்படி சப்பக்கட்டெலாம் கட்டிட்டு இருக்காத. எனக்கு அந்த பொண்ணு எங்கே போனாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு அடிபட்டுச்சு. நான் வந்துட்டு மெடிசன் போட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் முடிச்சதுமே அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்காக போகிறான். பட் ஹீரோயின் அவனை பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணதும் அவனும் சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நீயா தான் என்கிட்ட வந்துட்டுருக்க, நான் இதுக்கப்புறம் உன்னை விடுவே நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் யார் விட சொன்னது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்படின்னா இந்த உறவுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டால் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அவன் மனசுலேயும் நான் வந்து இவனை யூஸ் பண்ணி ஷென்னை வந்துட்டு ஜெலஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன், அவன் அப்படின்னா தான் என்னோட பின்னாடி சுற்றுவான்னு சொல்லிட்டு அதுக்காக ஐடியா பண்ணிவிட்டு அவனுங்க கிஸ் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் உண்மையிலே வந்துட்டு இவனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா, அது புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் எந்திரிச்சு வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு நின்று யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே ஷென் இங்கே வந்திருக்கான் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஷென்மே வந்து நின்றுச்சுருக்கான். ஹீரோயின் அவனோட ஷர்ட்டை போட்டுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு அவன் கோவமாகி போயிட்டு நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு என் கூட சேர்ந்து கிளம்பி வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் ஏன் வரணும், உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உன் தேவை இருக்கும், நீ அவங்க கூட போன்னு சொன்னதுமே நீ என்ன ஜெலஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது, அவளுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவள் தான் உன்னை வந்து பிடிக்கல வரலன்னு சொல்கிறாள், அப்புறம் ஏன் நீ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போனதும் நீ இப்படி பிஹேவ் பண்ணேன்னா நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறேன்னு சொன்னதும் அது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஹக்மே பண்ணிக்கிறான், எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் அங்கே இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே நீ வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஹீரோயினோட ட்ரீமே வந்துட்டு பெரிய ரைட்டர் ஆகணுன்றது தான். ஸோ அதுக்காக தான் வந்து லிட்ரேச்சர்லாம் படிக்கிறதுக்காக வந்திருக்கா போல். அங்கே திரும்ப வந்துட்டு அங்கே நம்ம ஷென் வந்து நான் ஒன்றை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நீ இப்போ என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதுமே நான் ஏன் உன் கூட சேர்ந்து வரணும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா நீ அவ கூட சேர்ந்து இரு, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே நீ ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்பயுமே தப்பாக தான் போகும், உனக்கு என்ன இப்போ அவ கூட சேர்ந்து நான் பேசுகிறது தானே பிரச்சனை, நான் வந்துட்டு அவளோட நம்பரை இப்போ பாரு பிளாக் பண்ணுறேன் உன் முன்னாடியே, இப்போ என் கூட வான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவளோட கையை பிடிச்சிட்டா அவன் கூட சேர்ந்து வரமாட்டா அப்படின்ற சொல்லிட்டு கோமாயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கால் பண்ணி சொல்லிடுறான் அவள் என்னோட உமன் ஒழுங்காக விலகியேருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ நீ எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டுச்சுக்க, இதில் என்னோட தப்பு இருக்குது என்ன இருக்குது, அவனா வந்துட்டு என்னை மீட் பண்ண வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே டிரைவரை நீங்கள் வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். வீட்டுக்கு போயிட்டு அவளை பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் கால் கீழே உட்காந்துட்டு நீ இப்போ என்ன எதிர்பார்க்குறன்னு சொல்லி கேட்டதுமே டார்லிங் உங்களை தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு நீ இப்போ என்ன கூப்பிட்ட அப்படின்ற சொல்லி கேட்டதும் டார்லிங் சொன்னேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க, என்னப்பா நீ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு ஷென்னை பற்றி அங்கே வந்துட்டு புகழ்ந்து பேசி தள்ளிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. வேமா அங்கே வந்துட்டு ஃபோனை பிடிங்கிட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஒன்றும் புகழ்ச்சியாக பேச தேவை கிடையாது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான் ஷென் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த லின் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நீ அவன்கிட்ட சொல்லி என்னோட நம்பரை வேணால் பிளாக் பண்ணியிருக்கலாம், அவனோட மனசில் இருந்து உன்னால் வந்துட்டு என்னை எப்பயுமே எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் பிளாக் பண்ண சொல்லலையேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு கோமாயிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே நம்ம ஷென் அங்கே வந்துட்டு இருக்கான். ஸோ அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு வேணும் நீவும் நான் வந்துட்டு உன்னோட ட்ரிக்கில் திரும்ப வந்துட்டு விழுவே நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு எப்பயுமே அவரோட ஹாப்பியை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒன்று மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு ஃபேஸில் அங்கே காஃபியை தூக்கி ஊற்றிடுறா. அங்கே அவன் வந்ததுமே வேமா ஹீரோயினை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அங்கே உண்மையை சொல்கிறேன் நம்ப இவன் வந்துட்டு வேணுக்குனே வந்துட்டு என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசலான்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு வாய் மூடிட்டு பேசாமல் இரு, உன்னை வந்துட்டு யார் அவ கூட சேர்ந்து காஃபி குடிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வச்சுருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா, என்னால் தானே உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கெட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லின்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. சரி ஓகே அன்றைக்கி நைட் வந்துட்டு என்ன நடந்துச்சு அவள்கிட்ட என்ன சொன்னான்னு சொன்னதுமே அவள் வந்து என்கிட்ட பெட் கட்டியிருந்தா, யார் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் பார்ப்போமா, அவர் வந்துட்டு யாரை சூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. நீ அதே மாதிரி அவளை தான் சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்குறான். நான் வந்துட்டு இதெல்லாம் தெரியாமல் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் இப்போவுமே வந்துட்டு உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன வந்துட்டு ஓகே சொல்றியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ நீ வந்துட்டு எப்பயுமே என்னை லவ்வே பண்ணலை, அங்கிள் வந்துட்டு என் மேலே பரிதாபப்பட்டு மேரேஜ் பண்ணிக்க வைக்க சொன்னார், ஸோ அதனால தானே நீயுமே ஓகேன்னு சொன்னேன், நான் உன்னோட லைஃப்பில் வந்துட்டு கெடுக்கலாம் விரும்பலான்னு சொன்னதோ யார் சொன்னது, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் உன்னை பற்றி நான் எப்பயுமே நினச்சது கிடையாது, ஃபஸ்ட்டு நீ வந்து அவன் யூவோட வீட்டிலேருந்து வெளியே வந்துடு அப்படின்ற சொன்னதோ நான் வந்துட்டு அதை கேரண்டியெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நீ வந்து இப்பயுமே அந்த லினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ தான் ஃபோன் எடுத்துகிட்டு அவள் இப்போ என் கூட என் பெட்டில் இருக்கா, நீ என்ன விஷயமோ சொல்லு, நான் அவட்ட சொல்லிடுறேன்னு சொன்னதுமே இப்படி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அப்போ எங்கள் பேரண்ட்ஸுமே வருவாங்க, ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவளுமே இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக வாங்கி ஃபோனை கட் பண்ணிடுறா. எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்படுறா. பட் அந்த பார்ட்டிக்கு நான் கண்டிப்பாக போகணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த ஃபேமிலி வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொன்னதும் ஹாப்பி அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் அங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க நம்ம ஷென்னோட அம்மா வந்துட்டு இது ஒரு ஃபேமஸான டிசைனர் வந்து இது வந்து இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ஷூட் எல்லாமே உனக்கு வந்துட்டு எது வந்து பிடிக்குதோ நீ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா வந்துட்டு உன்ன மாதிரி யங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லும்போது அப்போ அந்த டிசைனருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டினா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கே என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. இப்போ பேர் புகழ் இன்னுமே அதிகமானாதான் எனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு அவளோட மனசில் வந்துட்டு அந்த மாதிரி தாட் தான் போயிட்டுருக்கு. பிறகு அவள் அப்படியே அந்த சைடில் அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே கேங்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி போல், அங்கே ஒரு கேர்ளை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு நான் எதுவுமே பண்ணலை, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்ருக்கா. உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராது, ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிரேக்கப் பண்ணிவிட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புனதுமே நில்லு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வரான். உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு பார்க்குறான், ஏன்னா ரெக்கார்டிங் எதுவும் பண்ணியிருப்பாளோன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டாங்க. வந்துட்டு வம்பு பண்ணி பேக்கப் பிடுங்கினதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடா. அப்போங்க நம்ம ஷென் வந்துட்டு இது என்னோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க, கையெட்டதுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே கை கொடுக்க மாட்டா. அவனை பார்த்தா ரொம்ப வந்துட்டு அப்படியே ஆட்டிடியூடு காமிச்சிட்டு என்ன தைரியம் ஏன்ட்டவே நீ இப்படி பிஹேவ் பண்ணுறன்ற மாதிரி போகிறான். பிறகு வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தயவு செஞ்சு எங்கள் அம்மாட்ட உனக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லிடாத, அவங்க ரொம்ப கஷ்டமாயிருவாங்க, நீங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப நான் நல்லா இருக்கேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவே ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிட்டு வேமா ஹீரோயின் அங்கே வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஃபோன் எடுத்து வேமா இல்லை ஸ்லிப்பாகி தெரியாமல் விழுந்துட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சுடா. அவங்க நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத, நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் நீ இன்னுமே எனக்காக வந்துட்டு தவிக்கணும், அதை தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பயமாகி போயிட்டு அவன் உடனே ஹீரோயினை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்துடுறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் லீனான்னு ஒரு பொண்ணு வர்றா. அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்ன நினச்சிட்டு இங்கே வந்துட்டுருக்கா, அவர் வந்துட்டு என்னோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே பேசிட்டு வம்புழுத்துட்ருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வர்றான், உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என்னை டிசர்வே பண்ண மாட்டா, மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, நான் உன்கிட்ட சொன்னேன்னா உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்றான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. நம்ம ஹீரோயின் என்ன இவ கூட சேர்ந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு சும்மா பிஸ்னஸ் டீல் மாதிரி தான், நாங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், அவளாக கற்பனை கண்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறான். இருக்கிற அந்த வீடியோவை கொண்டு போய் அவங்க பிரதர்கிட்ட காமிக்கிறான். அந்த பிரதர் வேறு யாரும் கிடையாது, அந்த லியாங் தான். அங்கே அவனுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு இது சென்னோட வந்து ஃபியான்சியாச்சே அப்படின்னா வந்துட்டு இதை வச்சு நான் அவளே வந்து பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அவனோட மைண்டில் வந்துட்டு அப்படியே ஐடியா போயிட்டுருக்கு. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாவே அங்கே நம்ம ஷென்க்குமே அதை வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டான். அதை பார்த்ததுமே அங்கே ஷென்னுக்கு ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அவன் போயிருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவள் எனக்கு தான் சொந்தம், ஏன் கூட தான் வருவான்னு சொல்லிட்டு இவன் இழுக்க, அவள் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் இழுக்க, இப்படியே பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ யாரை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே இவன் வந்துட்டு கிளாரிட்டி கொடுக்க மாட்டான் மேரேஜ் பண்ணுறதை பற்றி, இவனை மாதிரி ஆள் கூட சேர்ந்து இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னோட கையை பிடிச்சிட்டு அவங்க போகிறதுக்கு கிளம்புனதுமே அப்படின்னா நீ அவனை ஜெலஸ் ஆக்குறதுக்கு என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும்
ஸ்டேபிள் இல்லாத வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடா. எவ்வளோ புகழ் ஃபேம் எல்லாமே கொடுக்க போகிறேன் தெரியுமா, நீ வந்துட்டு அவனுக்கு ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுங்க கிஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அது முடிய மாட்டுது. ஹீரோ கூட பண்ண வேலையை இவனால் பண்ண முடியலை. இங்கே வந்துட்டு சாரி கேட்குறான், எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலை ஆயிட்டுருக்கு. பிறகு ஹீரோ 2 டேஸாக எதுவுமே சாப்பிடாம ரொம்ப முடியாமல் இருக்கான்னு விஷயம் கேள்விப்பட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போய் அவனுக்காக சாப்பாடு எல்லாமே அவள் ரெடி பண்ணி கொடுக்குறா. அவன் அங்கே வந்துட்டு தொட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது விமானம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு, நீ வந்துட்டு எனக்கு பண்ணிட்டு போன வேலைக்கு திரும்ப உனக்கு மீட் பண்ணுறதுக்காச்சும் தைரியம் வந்திருக்கா, இப்போ எதுக்காக வந்தேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை ஆசைப்பட்டெல்லாம் பார்க்க வரல, மனிதாபிமான அடிப்படையில் தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சுக்கா. அப்படிலாம் நீ பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அவங்க கிளம்பி வந்து போயிட்டுருக்கப்ப 2 பர்சன்ஸ் வந்து அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு எங்கடா கொண்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தாங்க லியாங்கோட வீட்டுக்கு தான். அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறான். நான் வந்துட்டு உன்னை அடிச்சேன்றதுக்காக நீ வந்துட்டு என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே கால் பண்ண ட்ரை பண்ணதும், நீ என்ன யூக்கு கால் பண்ண போறியா இல்லை ஷென்க்கு கால் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன தெரியாதா, உனக்கு வந்துட்டு அங்கே யூ கூட சேர்ந்து என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்படுறான். நான் வந்துட்டு சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அவன், நீ வந்துட்டு நான் வந்துட்டு பொண்ணுன்ற வாசி உன்னை போக விடுறேன், இதே வந்துட்டு ஏதாச்சும் பையன் பண்ணியிருந்தா அவனை கொலையே பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு, நான் வந்துட்டு சொல்கிற ஒரே விஷயத்தை தான் நீ கேட்கணும், என்னென்னா யூவை என் சிஸ்டர் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கா, அவங்க 2 பேர்த்துக்கும் ஃப்யூச்சரில் நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீ வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணாமல் விலகி போயிரு லைஃப்பை விட்டு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அங்கே சிசியோட கால் வந்துடுது. உன்னை வந்துட்டு ஒரு மாடலாக சூஸ் பண்ணுறாங்கப்பா, இதில் ஏகப்பட்ட வந்துட்டு காசு கிடைக்கும் உனக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே காசு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன். அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே நம்ம யூவும் ஷெனுமே இருக்காங்க. அங்கேயுமே 2 பேத்துக்குள்ளே போட்டியாக வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஷென்ட்ட சொல்கிறான், உன்னையும் அவளுமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நடுவில் வரமாட்டேன், விலகி போயிடுவேன் உங்களை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த லின்னை பார்த்தா ஹீரோயினை கோவப்பட்டு அடிச்சுட்டு, ஒன்றால தான் அவன் என்னை வந்துட்டு இப்போ கண்டுக்கவே மாட்டான், என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே அங்கே அவங்க வந்துட்டு அந்த சிசி வந்துட்டு எப்படியோ பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஷென்மே வந்துட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயினை அடித்ததுக்காக. பிறகு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அங்கே ஃபைனலாக நீ எனக்கு வந்துட்டு குட் பை சொல்ல வந்தையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கோமே 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வேகமாக வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்து அங்கே கோவப்பட்டு வேற அவனை அடிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ சாரி கேட்குறான், அவன் என்னை ஃபைனலாக வந்துட்டு பார்க்குறதுக்காக தான் வந்தேன், பட் நான் தான் வந்துட்டு அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவன் மேலே எந்த தப்புமே எழுதிடுறான். நெக்ஸ்ட் டே பார்ட்டிக்காக அங்கே நம்ம ஷென் அவளை கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பார்ட்டியில் நம்ம யூமே வந்திருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அது எல்லாத்தையுமே அங்கே லியாங் பார்த்துட்டு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அவன்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னேன், நான் சொன்னது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை பற்றின விஷயங்கள் எனக்கு ஏகப்பட்டது தெரியும், சீக்ரெட்ஸ் எல்லாமே, நீ ஜியான் ஃபேமிலியோட பொண்ணு இல்லைன்றதுமே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கான். ஏன்னா ஒரு டைம் கிஸ் பண்ண விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமாயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஸோ வந்துட்டு அவன் கன்னத்தில் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு மார்க் ஆனதுமே ரொம்ப பயந்து போயிடுறா, ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவளை அங்கே பிளாக்மெயில் பண்ணி அங்கே வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காகவுமே வர வச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ண போயிட்டுருக்கா. அவன் அவகிட்ட ரொம்பவே பாசமாக அங்கே வந்துட்டு நடந்துக்கிறான். அங்கே வந்துட்டு நம்ம ஷென் கால் பண்ணால் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு பொய்யை மறைக்க திரும்பவுமே ஒரு பொய் பேச வேண்டியதாக இருக்குது, நான் வந்துட்டு இப்போ லைப்ரரியில் வந்துட்டு படிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. பிறகு அங்கேயும் சொல்லிட்டு எல்லா பக்கமே மாட்டிக்கிட்டு கடைசியில் தவிக்க வேண்டியதாகி போயிடுது. திரும்பவுமே அங்கே பிளாக்மெயில் பண்ணி அவன் கூப்பிட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே அவங்க கோவமாகி போயிட்டு, இப்போ என்ன உனக்கு எல்லா விஷயம் தெரியும், இதை போய் நீ வந்துட்டு சொல்லணும் அவ்வளோதானே, பேசாமல் வந்துட்டு சொல்லிக்கோ, எனக்கு கவலை இல்லை, ஒரே நாளில் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு முடிஞ்சு போயிடும்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிடுது. பிறகு பார்த்தா அவனோட சிஸ்டர் நம்ம ஹீரோயினங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவன் கோவமாயிட்டு அவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு
கூட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுகும்போது அங்கே அவளை வந்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, என்ன பண்ணுவ அப்படின்றத சேர்த்து அவள் கேட்டதும் அவன் நீடன் பண்ணிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னதும் நெக்ஸ்ட் டைம் நீ என்னை மீட் பண்ண வரும்போது சூட் போட்டுட்டு வா, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராத அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அங்கே ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தா அங்கேயுமே அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ சொன்ன சூட் போட்டு வர சொல்லி நான் அதே மாதிரி போட்டுட்டு வந்திருக்கேன் பார்த்தியா நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே அவளோட நெக்கில் போய் அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாய் போயிடுறா. அங்கே வந்துட்டு பிறகு திரும்ப இன்னொரு பார்ட்டிலையுமே பார்த்தா அங்கேயுமே வந்துட்டு அவள் பக்கத்தில் அவன் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு மனுஷன் ட்ரிங்க் பண்ணியிருந்தா அவன் மைண்ட் வந்துட்டு என்ன மாதிரி வேணாலும் போகும், யாரும் பெருசாகவே எடுத்துக்க கூடாது, உனக்கு நெக்ஸ்ட் மார்னிங் நல்லா தெரிஞ்ச பிறகு நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு, அப்போ வந்துட்டு புரியும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு சிசி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராஜெக்டை பற்றி பேசிவிட்டு அவன் இன்னொரு சிட்டிக்கு வந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப அங்கே மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அவனை பார்த்துட்டு அவளுக்கு திரும்ப அங்கே மனசு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே அவன் கூட சேர்ந்து அங்கே ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான லைஃப்பை தான் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன், பட் வந்துட்டு இவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூ இயருமே அவன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறா. அவளுக்காக அவன் ரெட் எம்ப்ளம்லாமே கொடுத்துட்டு உன்னோட லைஃப் எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அவன் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனை விடவும் இல்லை, அவன் இல்லாமல் அவனை விட்டுட்டு போகவும் முடியலை. நம்ம லியாங் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ இப்போ வந்துட்டு படிப்பை முடிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஸோ நீ பேசாமல் வந்துட்டு என்னோட கம்பெனிலே வந்துட்டு சேர்ந்துக்க வேண்டானே, உனக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவளுக்குமே அது வந்துட்டு நல்ல ஐடியாவாக தான் தோணுது. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அங்கே பேச போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட உங்களை தான் மீட் பண்ணுறதுக்காக அந்த வந்து கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் சரி எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அங்கே போனால் அங்கே வந்துட்டு வந்திருக்க பர்சன் வேறு யாருமே கிடையாது, நம்மளோட லியாங் தான். அவன் அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறான். நான் தான் உன்னோட ஆஃபர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னை தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவேனான்னு சொன்னதும் நான் ஷென்னோட ஃபேன்ஸை நான் உன்னை மேரேஜெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்பட்டதுமே பட் வந்துட்டு நான் ஒன்றை யாருக்காகவுமே விட்டு கொடுக்க விரும்பலை, நான் வந்துட்டு எப்படினாலும் உன்னை வந்துட்டு எனக்கு சொந்தமாகாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவன் ஒரு பக்கம் வந்து பைத்தியமாக அவன் மேலே ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சாரோட சேர்ந்து நீங்கள் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு போகணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. நம்ம ஷென் வந்துட்டு 100 மில்லியன் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்கான் சேரிட்டிக்காக, இவனுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கொடுத்துருக்கான் 100 மில்லியன். ஸோ வந்துட்டு அவன் தூரமாக இருந்தாலுமே ஹீரோயினுக்காக அவன் எல்லாமே பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வாஷ்ரூமில் போய் அவள் மேக்கப்லாம் போட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கேயுமே வந்து அவகிட்ட அங்கே மிஸ்பே பண்ணிவிட்டு அங்கே பைட் பண்ணி வச்சதுமே கழுத்தை பிடிச்சி அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவள் அடிச்சிடுறா. அந்த டயத்தில் கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஷென் உள்ளே வந்ததும் அவள் பயந்து போய் அங்கே வந்து மறைஞ்சிக்கிறா. நான் வந்து இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் இங்கே உள்ளே இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே எதுவும் கண்டுக்கலை, பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஷென் அவள் கழுத்தில் அந்த மார்க் இருக்கிறத பார்த்துட்டு நீ இப்போ யாரு கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க, என்ன திரும்ப அங்கே யூவை போய் நீ மீட் பண்ணியான்னு சொன்னதும் நான் உனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு நினைக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமானதுமே அப்போ அங்கே லியாங் வந்துட்டு நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு பைட் பண்ணேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. நம்ம அவன் அங்கே சாரி கேட்குறான். அவகிட்ட அவன் வந்துட்டு உன்னை எதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே ஜாங் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு நான் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அவங்க என்னை வந்துட்டு அடாப்ட் பண்ணி தான் வளர்த்தாங்க, பட் வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு ஒரு ரிச்சான வாழ்க்கையே வாழ்ந்ததே கிடையாது, என்னை எப்பயுமே ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க, அதனால தான் இந்த பேர் புகழன்றது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொன்னாலுமே அங்கே கண்டுக்கலை. பிறகு நம்ம ஹீரோக்கு இதெல்லாமே தெரிஞ்சதுமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லிட்டு அவங்ககிட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி சொல்கிறான். உனக்கு எப்பயுமே நான் வந்துட்டு கூட சேர்ந்து பக்கபலமாக இருப்பேன், நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே நல்லாவே புரியுது அவள் எப்படி பேர் புகழுக்காக வந்துட்டு ஷென் அங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தாலுமே எப்பயுமே அவளுக்கு லவ் வந்துட்டு நம்ம யூ மேலே தான் இருந்திருக்கு. அங்கே அவளுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம லியாங்குமே வந்துடுறான். நான் வந்துட்டு உன்கிட்ட என்ன சொன்னேன், திரும்பவுமே நீ இவன் கூட சேர்ந்து எதுக்கு இருந்துட்டுருக்கான்னு சொன்னதும் போர்ஸ் பண்ணி யாருக்குமே லவ் வராது, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பட் ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறா, இவன் வந்துட்டு என்னோட கேரக்டரை பற்றி என்ன நினைப்பான், நான் எவ்வளோ தூரத்துக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ அங்கே நம்ம யூ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுது.
நான் வந்துட்டு யார் கூட சேர்ந்து வந்தாலும் வந்து இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். பட் லவ் என்னமோ ஓ மேலே தான் எப்பயுமே எனக்கு இருந்துச்சு. நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பேருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, இவ்வளோ நடந்த பிறகும் மரமண்டையாக இருக்கான், இதுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த நேமை கொடு, எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, பட் உன் கூட சேர்ந்து தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறா, எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கல, இவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பேரண்ட்ஸுமே ஏற்றுக்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ இவ்வளோ நாளாக எதுக்காக இதெல்லாமே வேணான்னு தள்ளி வச்சுட்டு இருந்தான்னா, அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி போல், லவ் அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதே மாதிரியேவும் அவன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பறிச்சுடுறாங்க. இந்த பொண்ணு வேணும்னா நீ வெளியே தனியாக தான் போகணுன்னு சொல்லிட்டு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம லியாங் திரும்பவுமே ஹீரோயின்ட்ட லவ் பண்ண சொல்லி அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணதுமே, யாரையுமே போர்ஸ் பண்ணால் லவ் வந்துட்டு பிடிக்காதுன்றது உனக்கு புரியவே மாட்டுது, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இப்போவே அவளை வந்துட்டு ஃப்ரீயாக விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு ஃபைனல் அவனுக்குமே ரியலைஸ் ஆகிடுது, நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் அந்த பொண்ணை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே ஹீரோவோட தாத்தா, லவ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம் கிடையாது, நீ வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுறதுக்கு, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக ஹீரோயினை ஏற்றுக்க வச்சிடுறாரு. ஹீரோயினுமே வந்து அவன் நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய ரைட்டராகவுமே ஆயிடுறா. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவார்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. அவளோட ஸ்டோரியவே தான் அவன் ரைட் பண்ணியிருக்கா. பிறகு ஃபைனலாக பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்மே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைனலாக ஹாப்பியாக அங்கே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.